வேதாளம் திரும்பவும் முருங்கை மரத்தில் ஏறி இருக்குன்னு சொல்கிற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இன்றைக்கி புதிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி ஒரே நாளில் ஈரானுடைய பாலங்கள் தகர்க்கப்படும், ஈரானுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்படும், பவர் பிளான்ட் மேலே தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நேற்றைய நாளில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருக்கிற சிச்சுவேஷன் ரூமில் ஒரு அவசரமான கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த சிச்சுவேஷன் ரூமில் நடத்தப்பட்ட கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல்ல நாங்கள் செய்திகளை பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் சிச்சுவேஷன் ரூமில் நடத்தப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய அறிவிப்பு வெளிவரும், இல்லாட்டி முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் சொல்லி உலகமே காத்திருக்கும். அந்த மாதிரி அமெரிக்கா எடுக்க போகிற முக்கியமான தீர்மானம் என்னென்ற ஒரு கேள்வி இருந்தது. நேற்று அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், எதிர்வரப்போகிற ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ள முக்கியமான ஒரு அறிவிப்பை நீங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி. பொதுவாக சிச்சுவேஷன் ரூமில் இருந்து நடத்தப்படுற கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தலைமையில் நடத்தப்படும், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கலந்து கொள்வார், சிஐஏ உளவு பிரிவினுடைய பணிப்பாளர் கலந்து கொள்வது வளமையானது, திரைசேரியினுடைய செயலாளர் கலந்து கொள்வது வளமையானது. இதை தவிர பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிற முக்கியமான உளவு தகவல்கள் எல்லாம் சம்பந்தமாக பேசப்படுற ஒரு முக்கியமான கூட்டமாக இது இருக்கும். வழக்கமாக ஒரு கிழமைக்கு ஒரு தடவை இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி இந்த சிச்சுவேஷன் ரூம் கூட்டங்கள் நடத்தப்படுறது கிடையாது. திடீர்னு சொல்லி ஒரு அவசரமான தேவை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த கூட்டம் நடத்தப்படுறது வளமையானது. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இந்த பாகத்தில் இருக்கிற அமெரிக்க படைத்தரப்போடையும் நேரடியான தொடர்புகளை போன்ற மாதிரியும் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர உறவுகள் முக்கியமான தகவல்கள் பரிமாறப்படுற மாதிரியும் தூதரகங்களுடையும் நேரடியான எந்த விதமான வெளித்தரப்புக்கும் தகவல் போகாத மாதிரியான ஒரு ரகசியமான கூட்டம் நடத்தப்படுற இடமா வெள்ளை மாளிகைக்குள்ள இருக்கிற இந்த சிச்சுவேஷன் ரூம் பார்க்கப்படுது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் ரூம் கூட்டம் நேற்றைய நாளில் நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நேற்று அதை பற்றின எந்த விதமான தகவல்களும் வெளிவராத நிலையில் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார், திரும்பவும் ஈரான் அமெரிக்கா சம்பந்தப்பட்டிருக்கிற போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி நேற்றைய அந்த மாதிரியான அவசரமான கூட்டத்துக்கு பிறகு அதில் சில முக்கியமான தகவல்கள் பரிமாறப்பட்டு இன்றைக்கு அந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதுலேயும் ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் தலைமையிலான குழு தான் இதுக்கு முதல்ல இஸ்லாமாபாத்துக்கு போய் கிட்டத்தட்ட 20 மணித்தியாலத்துக்கும் அதிகமான நேரடியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்சிருந்தது. ஆனாலும் ஒரு போர் நிறுத்தம் என்றது 22ஆம் தேதி வரைக்கும், இந்த புதன்கிழமை வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அப்படியான ஒரு காலகட்டத்துக்கு பிறகு போர் நிறுத்தம் அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததா என்ன நடக்கும் என்ற கேள்விதான் எல்லார் மத்தியிலையும் இருந்தது. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற மாதிரி பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட இருக்கு. அந்த கூட்டத்தில் ஜேடி வேன்ஸ் கலந்து கொள்ள மாட்டார்னு சொல்லி ஆரம்பத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு வெள்ளை மாளிகை உறுதி செய்திருக்கு. பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நேரங்களில் வேற காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸும் கலந்து கொள்வார் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர வழக்கம் போல இதுக்கு முதல்ல பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்த ட்ரம்பினுடைய நேரடி தூதுவர் இல்லாட்டி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃபும் இதில் கலந்து கொள்வார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஜாட் அவருடைய மருமகனும் அவருடைய ஆலோசகரும் இதில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி இதுக்கு முதல்ல கலந்து கொண்டு அதே தரப்பு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்றதுக்காக நாளைக்கு பின்னேரம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தை போய் சேரும்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான டீலை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டீலை ஏற்றுக்கொள்றதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிக்குமா இருந்தா ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி சந்தர்ப்பமா இது பார்க்கப்படும். இதுக்கு பிறகு ஒரு நல்ல மனிதனா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்க போறது கிடையாது. ஒரு நைஸ் மேனா நான் இதுக்கு பிறகு இருக்க மாட்டேன் என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி பாலங்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும், ஈரானுக்குள்ள இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகள் அங்க இருக்கிற பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்தப்படும், ஒட்டுமொத்தமா ஈரான் அழிக்கப்படும், இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதியினுடைய எச்சரிக்கையோட இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஈரான் தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி இதுக்கு முதல் பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டிருந்த சபாநாயகர் பாகர், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ், இந்த 2 பேர் தலைமையிலான குழுவும் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய இருக்கிறதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. ஆனா செவ்வாய்க்கிழமை தான் அந்த குழு அங்க போய் சேரும் என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனா ஈரானுடைய சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கிற தகவலுக்கு அமைய இதுவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் கலந்து கொள்றதா இல்லையான்றதை பற்றி கடைசி தீர்மானம் எடுக்கப்படலைன்னு சொல்லியும் ஈரான் ஊடகங்கள் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருந்ததை பார்க்க முடியுது. ஆனால் மேற்கத்திய ஊடகங்களினுடைய செய்திக்கு அமைய அமெரிக்க தரப்பு திங்கட்கிழமை நாளைக்கு பின்னேரம் பாகிஸ்தானை போய் சேரருக்கு, ஈரானுடைய தரப்பு செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்ளும் என்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானம் என்னன்னு சொன்னா 22ஆம் தேதியோட போர் நிறுத்த முடிவுக்கு வர்றதால அந்த போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்துறதுக்கு சொல்லி போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடப்படலாம், கூட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்படலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி திட்டமிட்ட மாதிரியான போர் நிறுத்த காலகட்டம்
நீடிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு பயணம் செய்து ஈரானுடைய ஜனாதிபதி பெஷஸ்கியனும் அங்கே வருவார்னு சொல்லப்படுது. ரெண்டு பேருக்கும் இடையில இஸ்லாமாபாத் பிரகடனம் சொல்லி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிற ஒரு பிரகடனம் வெளியிடப்பட இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது. நிரந்தரமான ஒரு சமாதானத்தை அமைதி ஏற்படுத்துறது நோக்கமாக கொண்டு ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் ஜனாதிபதிகளுக்கு இடையிலேயும் கைச்சாத்திரப்படுற சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்படுற இஸ்லாமாபாத் பிரகடனம் வெளியிடப்படலாம் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் என்ன நடக்கும் என்றது இதுவரைக்கும் 100% உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. என்று சொன்னா ரெண்டு தரப்புமே வந்து மாறி மாறி குற்றம் சாட்டி வருது. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தார், ஈரான் வந்து ஹோமோஸ் நீரிணையை மூடி இருக்கிறதா திரும்ப அறிவிச்சிருந்தது. ஏற்கனவே நாங்கள் மூடி வச்சிருக்கிறோம், திரும்ப மூட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான அறிவிப்புக்கு பின்னால என்னதான் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இது வந்து பிரயோசனம் இல்லாதது. ஈரானுடைய கடற்படை வந்து அமெரிக்காவுக்கு தான் மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்குன்னு சொல்லியும் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருந்தார். என்ன சொன்னால் இதனால் அமெரிக்காவுக்கு எந்த விதமான நட்டமும் ஏற்பட போகிறது கிடையாது. ஈரானுக்கு ஒரு நாளில் மட்டும் $500 மில்லியன் நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதனால் பாதிக்கப்படுறது ஈரானும் மற்ற நாடுகளும் சொல்லி ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதில் பிரான்ஸில் யூகேல இந்த ரெண்டு நாடுகளினுடைய கப்பல்கள் மேலேயும் ஈரான் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்குன்னு சொல்லியும் ட்ரம்ப் வந்து இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் நேற்று சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்த தகவல் என்று சொன்னால் இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அந்த கப்பல்கள் ரெண்டுமே திருப்பி அனுப்பப்பட்டது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், பிரான்ஸில் கப்பல் யூகேல கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்ன இந்த 2 நாடுகளையும் எப்படியாவது இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சியில வந்து ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார்ன்றதையும் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கான யூகே பிரான்ஸ்ல கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது என்றதுக்கான இந்த ஒரு ஆதாரங்களும் சர்வதேச ஊடகங்கள்லையும் வெளியிடப்படலை. இந்தியாவோட கப்பல்கள் தாக்கப்பட்டிருந்தது. நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஈரானுடைய தூதுவர் கூப்பிடப்பட்டு கடுமையான கண்டனம் இந்தியா தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஈரான் சுப்ரீம் லீடருடைய நேரடியான பிரதிநிதி குறிப்பிட்டிருக்கிறார், இந்த சம்பவத்தால 2 நாடுகளுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, 2 நாடுகளுக்கும் இடையில பலமான ஒரு உறவு தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லியும் ஈரான் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்தியாவினுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய சேதங்கள் கிடையாது. இன்றைக்கு அதில் ஒரு குரல் பதிவு ஆடியோ வெளிவந்திருந்தது. அதாவது இந்திய கப்பலில் இருக்கிற அந்த கேப்டன் வந்து சொல்றாரு, நீங்க அனுமதி தந்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது, அனுமதி தந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் பயணம் செய்யறதுக்கு பயணத்தை ஆரம்பிச்சிருந்தோம், இப்போ துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது, உங்களோட லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது இடத்துல எங்களுடைய பேர் இருக்கும் என்ற மாதிரி அவர் சொல்றார். நான் திருப்பி கொண்டு போறேன் என்ற மாதிரியும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. இது சர்வதேச அளவில் வந்து இந்தியாவுக்கு விழுந்திருக்கிற ராஜதந்திர தோல்வியான ஒரு விஷயமாகவும் சில ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் இருக்கிற நடுநிலைமையில் இருக்கிற ஒரு உலக வல்லரசு அமெரிக்காவை கூப்பிட்டு ஈரானையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல இருக்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி பாகிஸ்தானுக்கு உலக அளவில் வந்து சர்வதேச அந்தஸ்து கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் மேல ஈரான் கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கின்றது ராஜதந்திர ரீதியான தோல்வியா கூட சில ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடியுது. அப்படியா இருந்தாலும் கடுமையான கண்டனம் ஈரானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூதுவரை கூப்பிட்டு பேசின சந்தர்ப்பத்தில் வந்து கடுமையான எதிர்வினைகள் இதனால ஏற்படலாம் என்ற மாதிரியும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியும் இந்திய ஊடகங்களில் வாசிக்க முடிஞ்சது. என்ன சொன்னா இப்போ வந்து ஐரிஸ் 11 சொல்லப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பல் வந்து தொடர்ச்சியா இந்தியாவினுடைய கொச்சி துறைமுகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கு. ஐரிஸ் தேனா கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த கப்பல் எங்க போறதுன்னு சொல்ல தெரியாம தடுமாறி கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய கேரளா கொச்சிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கப்பல்ல இருந்து 120க்கும் அதிகமான நபர்கள் வந்து ஈரானுடைய கடற்படையை சேர்ந்த உறுப்பினர்கள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கப்பல் திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதால எப்ப அந்த கப்பல் வந்து போகும்ன்றது இது வரைக்கும் தெரியாது. அந்த கப்பல் சம்பந்தமான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி 60 ஈரான் கடற்படையினுடைய உறுப்பினர்கள் தொடர்ச்சியா அந்த கப்பலை தாங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அப்படியான ஒரு பின்புலத்தில் இந்தியாவினுடைய கப்பல்கள் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்றது இந்தியாவுக்கு விழுந்திருக்கிற ஒரு அடியாவும் ராஜதந்திர தோல்வியாவும் சில ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அடுத்த கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்படலாம். அதுக்கு பிறகு 2 நாட்டு ஜனாதிபதிகளுக்கு இடையிலேயும் இஸ்லாமாபாத் பிரகடனம்
அறிவிக்கப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடக்குமா இருந்தா இப்ப ஜேடி வேன்ஸ் துணை ஜனாதிபதி இஸ்லாமாபாத்துக்கு பயணம் செய்திருக்கிறார். ஆனா அவர் அமெரிக்காவுக்கு திரும்புவார்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு சொன்ன இன்றைக்கு காலையில சில குழப்பமான தகவல்கள் வெளிவந்ததுக்கான காரணம் கூட அவருடைய பாதுகாப்பு தான் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. என்று சொன்ன ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பதற்றமான நிலையில அமெரிக்க ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் ஒரே இடத்துல ஒரே சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடாது என்றதுல அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தீவிரமா செயற்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. சில நேரத்தில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யற மாதிரி இருந்தா கூட துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அந்த சந்தர்ப்பத்தில் அங்க இருக்க போறது கிடையாது. அவர் திரும்பவும் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ததுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்க போவார் சொல்லியும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான சில பாதுகாப்பு சம்பந்தமான தகவல்களும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. அடுத்ததா என்ன நடக்க போகுது என்றதுதான் ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்படுமா இல்லாட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற மாதிரி ஈரான் மேல திரும்பவும் ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இல்லையா என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.